வாழ்க்கை ஒரு மாதிரி பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. இப்பதான் ஆதிரன் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவனுக்கு 2 இயர்ஸ் ஆயிருச்சு. தம்பி பர்த்டேக்காக ஊர்ல இருந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. ஸோ ஒரு 8 பேர் கிட்ட சமைக்கணும். அதுல எங்க மாமா மாலை போட்டிருக்கனால ஃபுல்லாவே வெஜ்ஜாவே போயிடலாம். நைட் ஏதாவது நான்வெஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வெஜ் மெனு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சீரக சம்பா ரைஸ்ல பிளைன் பிரியாணி மாதிரி குஸ்கா டைப்ல பண்ணி சூடோட ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு ஈவினிங் கேக் கட்டிங்காக கொஞ்சமா டெக்கரேஷனும் பண்ணி வச்சுட்டு கேக் கஸ்டமைஸ் பண்ண கொடுத்திருந்தேன். அதவும் வாங்க கிளம்பியாச்சு. கேக்க பார்த்தோன்னே எனக்கு மனசே இல்லைங்க. நான் 1.5 kgல சிங்கிள் டயர்ல பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தேன். பட் அவங்க 1.5 kgலயே டபுள் டயர்ல பண்ணிட்டாங்க. ஸோ பாக்குறக்கு ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாம இருந்தது. ரொம்பவே பிளைனா சிம்பிளா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ண சொல்லி அந்த புல்லு மாதிரி எல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து கரெக்டா 6:34க்கு தம்பி போறதா அதே டைமுக்கு தான் நாங்க கேக்கும் கட் பண்ணுவோம். 6:34க்கு கேக் கட்டிங்கும் முடிஞ்சு. அப்புறம் நைட் டின்னருக்கு இட்லி சிக்கன் குழம்பு கொஞ்சமா பாஸ்தாவும் வச்சு முடிச்சிட்டோம்.